ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன வீடியோவில் சொல்லியிருப்போம். நம்ம ரஜினி சார் வந்து அட்லி கூட இணைந்து ஒரு படம் பண்ண போகிறதா தகவல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பேச போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜெயிலர் 2 ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 15 நாள் ஷெடியூலு. செகண்ட் ஷெடியூல் வந்து ஒரு 3 மாதம் கழித்து தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அட்லி வந்து வந்து சல்மான் கானோட ஹிந்தி படம் சல்மான் கானோட பண்ண போகிறாரு. அண்ட் அந்த படத்தில் தான் வந்து வந்து அவர் கமலஹாசனை தான் வந்து போய் கேட்டிருந்தார். பட் அவர் வந்து பேச்சு போயிட்டுருக்கிற கேப்பில் அவர் வந்து கிளம்பி அமெரிக்கா போயிட்டார் படிக்கிறதுக்காக. ஸோ அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, போய் ரஜினி சார்கிட்ட இப்படி இந்த கதையை சொல்லி பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். பட் அதுக்கு நம்ம ரஜினி சார் வந்து நான் பண்ணுறேன், ஆனால் எனக்கு வந்து ஜெயிலர் 2 கூலி ஜெயிலர் 2 ரெண்டுத்தையும் முடிச்சு தான் பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. ஸோ இப்போ வந்து இந்த 2 படம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அட்லி சாரோடைய படம் ஸ்டார்ட் பண்ண போகிறதா பேச்சு போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? நம்ம ரஜினி சாரும் அட்லி சாரும் சேர்ந்து வந்தால் அந்த காம்போ எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்கிறேங்க. நன்றி நண்பா.